நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ளைங்களா. மச்சான் நீங்களும் உட்காருங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. அண்ணா நீ உட்காரு சாப்பிடுனேன். இருக்கட்டுமா, நான் அப்புறம் சாப்பிட்றேன் பொறுமையா. பசங்களுக்குலாம் போடுறதுன்னு. நீ ஆட்டம் போட்டுன்னு அப்புறமா தான் சாப்பிடுங்க போல இருக்கு. அம்மாக்கும் என் மாமியாருக்கும் போட்டு கொடுத்தேன், அப்புறம் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுமா. சிக்கன் பீஸ் முட்டைலாம் வச்சு உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கேண்ணா. மச்சான் மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கு. ராதிகா தான் மட்டன் பிரியாணி செஞ்சேன் ஆகணும். என்ன அவ்வளோ கஷ்டம் தான். ஆட்டுக்கறி வேணும். என்ன உனக்கு பிடிக்கும் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருக்கோம். சிக்கன் பிரியாணி யாருக்கு பிடிக்குமோ அவங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி யாருக்கு பிடிக்குமோ மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கு தான் ரெண்டுமே செய்ய சொன்னேன். ஆமா கொஞ்சம் சிக்கன் பிரியாணி வச்சுக்கோங்கம்மா. வேணாமா இதுவே போதும். இதுவே எப்படி சாப்பிட்டு முடிக்க போகிறோன்னு தெரியல. எத்தனை முட்டை வச்சிருக்கிறேன். இதில் சிக்கன் 65 பிரெட் அல்வா எவ்வளோ டைம் சாப்பிட்றது. நல்லா எடுத்து மெல்லுங்க மாப்பிள்ள. ஐயோ தினமும் இந்த மாதிரி சாப்பிட்டேன்னு வச்சுக்க ராதிகா மாதிரி ஆயிடுவேன் நான். ஆமா உங்க பொண்டாட்டி மட்டும் அப்படியே ஒல்லியா இருக்காங்க பாரு, என்ன கிளியர் பண்ண மாட்டீங்க. அப்புறம் எப்படியுமா தென்னை மரம்லாம் ஏறது நானே உள்ளே இருந்தால் தான் ஏற முடியும். அது லிமிட்டு தானே சாப்பிட்ணும். எங்க நீங்க கொஞ்சம் சிக்கன் பிரியாணி வச்சுக்கோங்க. இருடி இருக்கிறத முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறேன். எங்கேருந்து நான் அதை போட்டு கொடுத்தேன். ஐயோ நல்லா நறுக்கு எடுத்து சாப்பிடுங்க. இது குறிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க. நல்லா அள்ளி சாப்பிடுங்க. ஏடி நானே இவ்வளோ சாப்பிட மாட்டேன்னு தெரியல. எனக்கு எதுக்கு இவ்வளோ சாப்பாடு போட்டு வச்சுருக்குறேன். பத்தாவதுக்கு இத்தனை முட்டை, சிக்கன் 65, வறுத்து மீன், இதெல்லாம் நான் எப்போ சாப்பிட்டு முடிக்க போகிறேன்னு தெரியல. மட சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி போட்டுக்கோங்க. சும்மா நடிப்பீங்க, சாப்பிடவே தெரியாத மாதிரி. நீங்கள் எவ்வளோ சாப்பிடுங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியாதா? பார்க்கறதுக்கு ஆள் ஒல்லியாக இருக்கீங்கன்றதுனால கொஞ்சம் மேலே சாப்பிடுவேன் ஒரு ஏமாத்துறீங்களா? இனி ஒரு மனுஷன் எவ்வளோ சாப்பிட முடியும் அவ்வளோ தானே சாப்பிட முடியும். அதெல்லாம் சாப்பிடலாம். சீக்கிரம் சாப்பிட்டு இந்த கையில் வச்சுக்க பாருங்க, அதை போட்டுக்கோங்க. ஏண்டி இது உனக்கு அடையாமல் தெரியல. அதெல்லாம் ஒன்றும் அநியாயம் இல்லை, சாப்பிடுங்க சீக்கிரம். மாப்பிள்ள என்னமா சொல்றாரு? அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த காடை கவுதாரி அதெல்லாம் செஞ்சு வைக்கலையான்னு கேட்குறாரு. நான் எப்படி அதெல்லாம் கேட்டேன்? கடையில் கேட்டு பார்த்தோமா, அதெல்லாம் வரத்துக்கு லேட் ஆகுமா, 11 மணிக்கு மேலே தான் வருமா. சரி நம்ம எப்போ வாங்கி எப்போ செய்யுது சொல்லிட்டு தான் மட்டன் சிக்கன் முட்டை வாங்கி வந்துட்டேன். சரிண்ணே இப்படின்னு அவருக்கு வர வேலை கிடையாது, எதனால கேட்டு கிடப்பாரு. இன்னொரு வாட்டி வருவல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரேன். மொட்டை அடிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வேலை காது குத்துறதுக்கு. அப்போ கடை கவுதாரி எல்லாம் வாங்கி வைண்ணே. சரிம்மா கண்டிப்பாக வாங்கி வச்சிடறேம்மா. மாப்பிள்ள இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மச்சான். இப்போ ஒன்றும் கோச்சிக்காதீங்க, அவர் வாங்கி வைப்பாருங்களா. இப்போ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிடுங்க. ராதிகா உங்கள் வேலையை ஆரம்பிச்சிச்சியா? சாப்பிடுங்க. எத்த போட்டெல்லாம் வாய் முடியும் கம்முன்னு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் விட்டு மாப்பிள்ளைங்கன்னு அர்த்தம் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குப்பா பிரியாணியா. எல்லாம் உங்கள் பொண்ணாடி செஞ்சுட்டு தான் டேஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓ கோமத்தை செஞ்சலா? நல்லா பக்குவமாக செய்வலவ. நானும் கூட மேலே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை கல்ல அறுத்து கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் கையில் எடுத்து கொடுத்துருக்குறேன். எங்களோட பங்கு அதில் இருக்குது, அதனால தான் டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் பொண்ணாடி மட்டும் செஞ்ச மட்டும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லாதீங்க, எங்களோட பங்களிப்பு இருக்குது அதில். சரிம்மா யார் செஞ்சீங்களோ நல்லா இருக்கு அதான் சொல்கிறேன். மச்சான் நீங்களும் குடும்பத்தோட எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு விருந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு போங்க. வரவே மாட்டீங்க அந்த பக்கம். இங்கன்னா வாய் வச்சு சும்மா இருக்குதுங்களா பற்றியா? வர மாப்பிள்ள. இங்கே கழனி வேலை பார்க்கறதுக்கு எனக்கு சரியாக இருக்குது. இந்த வாழை தோட்டத்தை பார்க்கறதுக்கும் கழனி வேலை பார்க்கறதுக்குமே கரெக்டாக இருக்குது. வரேன். காலை ஃபுல்லாக வேலை இருக்க தான் செய்யும். நம்ம தான் கொஞ்சம் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு போனோம். வயசு ஃபுல்லாக வேலைன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வயசான காலத்தில் போய் சொந்தங்களை தேடணும் எங்கே இருப்பாங்க? ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதுக்கு சரிதான். ஆமா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு எங்கே டைம் இருக்குது? எங்கள் அண்ணனுக்கு வாழை கொலை விற்கிறதுக்கோ, வாழை மரம் விற்கிறதுக்கோ, இந்த நெல் பயிர் பார்க்கறதுக்கோ, தோட்டத்துங்களை பார்க்கறதுக்கோ, வெண்டைக்காய் கத்திரிக்காய் பார்க்கறதுக்குமே கரெக்டாக இருக்குது. எங்கள் தங்கச்சி பூசணையும் தங்கச்சி பசங்களையும் பார்க்கறதுக்கு டைம் இருக்குது சொல்லு. அப்படிலாம் இல்லைம்மா. வரம்மா. ராதிகா குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதான் சொல்கிறாரு. அவருக்கு குடும்பம் தான் முதல் முக்கியம். அக்கா தங்கச்சிங்களாம் அப்புறம் தான். ஐயோ கதை வளர்த்த ஆரம்பிச்சுக்கிறாளே. இங்கேருந்து கட்டிக்கிறது முதல் நல்லது. தங்கச்சிங்க கெட்டு போனால் அவருக்கு என்ன வந்தது? ஹலோ. அது சரியாக கேட்கல பார்த்து வரேன். யாருப்பா? ராமலிங்கம்மா. சொல்லுப்பா. வாழைக்குள்ளே வேணும், வாழை மரம் 2 வேணுமா? இது வரேன். ஃபோனே வரல. ஃபோன் வந்த சத்தமும் கேட்கவே இல்லை. எப்படி ஃபோன் வந்த மாதிரி நச்சுன்னு ஓடுது பற்றியா? இது கேடின்னு எனக்கு தெரியாதா? ஆமாம் நீ கதை வளர்த்துட்டு தெரிஞ்சுதான் உங்கள் அண்ணன் இங்கேருந்து நழுவுறாரு நைஸ்க்கா. இப்போ உங்களை யார் கூப்பிட்டாங்க? சாப்பிடுங்க. சரி ராதிகா, பசங்களாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்றாங்களா? உள்ளே சாப்பாடு போட்டுருவேன். ஏன் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே? பிரியாணி எங்கேயும் அங்கே தூக்கி சுற்றுவாங்களாமா? இவங்க சாப்பிட்டு ஏந்து விட்டோம், பசங்களுக்கு போடலாம். அதுவும் சரிதான். ஆனால் சொன்னால் சொல்கிற கேட்க மாட்டேங்குது. நாங்கள் இங்கே உள்ளே உட்காந்துக்கிறோமா, எடுத்துட்டு வாங்கம்மா சொல்லி எடுத்துங்க. அதுங்க இஷ்டத்துக்குலாம் ஆடாதுக்கா, இப்போயே விட்டுறாது அதுங்க இஷ்டத்துக்கு. புரியுதா? இவங்க சாப்பிட்டு ஏந்த உடனே இங்கே க்ளீன் பண்ணிட்டு இங்கே லைனாக உட்கார வச்சு போட்டுடலாம். ஒரு வேலையை முடிஞ்சிடும். பிரியாணி இங்கே அங்கே தூக்கி சுற்றி இருக்க முடியாது. எங்கே வேறு ஏதாவது வேணுங்களா? வேணாம் எதுவும் சாப்பிட்டு முடிக்கிறேன். பசங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடு போட்டு 3 மணிக்கெலாம் கிளம்புங்கம்மா. கொஞ்சம் வேலை இருக்குது கடையில். ஒரு 4 மணிக்கே போகலாங்க. சாப்பிட்டு உடனே கிளம்ப சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் பொறுமையாக வாங்க, நான் கிளம்புறேன். இளநீர் தேங்காய்லாம் கேட்டுருக்காங்க. முகூர்த்த நாள் வேறு இல்லையா? ஒரு மண்டபத்தில் வர போய் சப்ளை பண்ணேன்னு. நான் போகிற முன்னாடி நீங்கள் பொறுமையாக வாங்க. அதெல்லாம் வேணாம். உங்க கூட நானும் வரேன். பசங்களை கிளம்ப சொல்கிறேன் சீக்கிரம் சாப்பிட்டு. ஏக்கா பட்டு படம்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், கொடுக்குறேன்னு அண்ணன் சொல்லிச்சு. அதெல்லாம் வாங்கலையா? ஏன்டி கிளம்பும் போது தருவாங்க, அது எப்படி தராம விட்டுடுவாங்க? மறந்துட்டியோன்னு நினச்சேன். எனக்கு மேலே உசாராக தான் இருக்கிறேன் நீ. ஆமாம் நீ நினைக்காதபடி அண்ணன் வந்து உனக்கு 5 சவரனுக்கு 5 சவரனா போட்டுச்சு. அதனால நீ பட்டு புடவை மறந்துடுவேன். எனக்கு கொடுக்க வேண்டியது இந்த பட்டு புடவை தானே, அதை வாங்காம எப்படி நான் போவேன்? வாடியே ராசாத்தியே, உனக்கு போட வேண்டிய 10 சவரன் நகையை கல்யாணத்துலேயே போட்டாங்க.
எனக்கு 7 வருஷம் கழிச்சு போட்டிருக்காங்க, அதனால அரை பவுன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. வந்துட்டியா கேட்கறதுக்கு? ஏய், நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குலாம் வரல, சொன்னேன் புரியுதா? உனக்கு போட நகை போட்டிருக்காங்கன்னு தான் சொன்னேன். நான் அரை சவரன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு நான் ஒன்றும் சொல்லலை, சொல்லி தான் பாரு. எம்மா ஆரம்பிச்சிட்டாம்மா இவ. மனம் சாப்பிட்டு நம்மளும் ஏதாவது பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்தால் போய் பார்க்கணும். என்ன சகல இப்படிதான் வீட்டில் வச்சுமா சமாளிக்கிறியா? 7 வருஷமா சமாளிச்சுன்னு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது, என்ன நானே எதுக்கின்னு வரோம். அம்மா உங்ககிட்டலாம் பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. மனம் சாப்பிட்டு கிளம்பு. ஆமாம் ராதிகா, எனக்கு கூட வேலை இருக்குது. இந்த புது வீடு இருக்குல்ல, அதுக்குள்ள கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும். சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறாங்க. அப்படியே இங்கேயே பாய் வச்சு படுத்துறாங்களா? கிளம்புறேன், சும்மா ஆடுவேன். இங்கே பாருக்கா, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நிறைய இருக்குது. வீட்டில் போயெல்லாம் சமைக்க முடியாது. புரியுதா? 2 தூக்கு எடுத்துன்னு வா. நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் நைட்டு சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருக்குது, எடுத்துன்னு போகலாண்டியே. பெரிய பொண்ணுக்கு கீதாக்கு ராணிக்கெலாம் கூட கொஞ்சம் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். அப்போ 3 தூக்கம் எடுத்துக்கோ. உனக்கு ஒரு தூக்கு, எனக்கு ஒரு தூக்கு, அவங்களுக்கு ஒரு தூக்கு போதும். இங்கே இவ்வளோ பிரியாணி இருக்குது, யார் சாப்பிட போகிறா? அண்ணன் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, இந்த பசங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அண்ணி கொஞ்சம் சாப்பிடுவோம், அம்மா கொஞ்சம் சாப்பிடும். அவங்களுக்கு இந்த கையில் வச்சுக்கிறது இந்த கிணத்துல இது போதும். ஏண்டி கையில் வச்சுக்கிறது எப்படி பார்த்தா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு பெரிய டபரா போட்டு வச்சிரு. ஒரு சின்ன பிரியாணி டபரா மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருக்க பற்றி அதில் போட்டு வச்சிரு. அவளை எதுக்கு அவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க? நம்ம வீட்டுக்கு எத்தனை தான் சாப்பிடல. 4 பேருக்கு நம்ம வீட்டில் நம்ம பசங்களாம் இருக்குதுங்க, நிறைய சாப்பிடுங்க. நீ சொல்கிற வச்சு கேட்கவே மாட்டேன். சரி, பசங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடலாம். இந்த இருக்கிறதுலே கூப்பிட்டுருவா. இப்பயா கூப்பிட்டு அதை மாமா சொன்னார் 3 மணிக்கெலாம் கிளம்பணுன்னு. மணி இப்போ மணி இப்போ 1 ஆகி போச்சு. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அண்ணன் புடவை கொடுப்பாங்க, அதெல்லாம் கட்டி நிக்கிட்டு கிளம்புறதுக்கு மணி 3 ஆகிடும். கூப்பிடாதுங்களா, குரல் கொடு. நானே குரல் கொடுக்குறேன். பசங்களா சீக்கிரம் வாங்க, எல்லாரும் இங்கே கை கழுவிட்டு வாங்க, சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பலாம். வீட்டு மாப்பிள்ளைங்களுக்கு நல்லா எல்லாம் கறியாக வாங்கி போட்டு செய்யலான்னு கிடையாது. முத்தி பொண்ணா மட்டன் வாங்கி வச்சுருது அடக்கிலே பற்றி. அதெல்லாம் நீ ஒன்றும் கேட்காத, உனக்கு சோறுன்னு பேர் எழுதி வச்சு கொடுத்தாலே போதும். இல்லையே கறி நல்லா முத்துறதுலாம் கிடையாது. எல்லாம் கறியாக தான் இருந்தது. பிரியாணி செய்வதை நான் பார்த்தேனே, மற்ற பார்த்தியே தெரில. இந்த கறி நாட்டுக்கறி வாங்கி வந்துட்டா, நாட்டுக்கோடி கறியே பிராய்லர் கறி வாங்கி வந்துச்சு, சிக்கனு இதெல்லாம் சாப்பிட்டா சூடு இல்லை. எதுவுமே கேட்காத. எதுக்கு தான் நீ எனக்கு அக்காவை வந்து வச்சிருக்கே தெரியல. இல்லையா ஓவரா மிளக்காதிரியா, எல்லாம் நல்லா தான் இருக்குது. சாப்பிடு கம்முன்னு. ஒரு காடை கவுதாரி, ஒரு நெருப்பு கோழி முட்டை, அதெல்லாம் வேணாம்லாம் கிடையாது. எப்பயுமே நம்ம ஊரில் கிடைக்காத பொருள் இங்கே கிடைக்குது. நம்ம ஊரில் இல்லாதது இங்கே இருக்குது. வாங்கி கொடுக்கலாம்ல. காடை கவுதாரி, நாட்டுக்கோழி முட்டை, இந்த நெருப்பு கோழி முட்டை என்ன விற்கிது, அதெல்லாம் விட்டு பிராய்லர் கோழி முட்டை வாங்கி வச்சுக்கலாம். பிராய்லர் கோழி கறி. நானும் எதுவும் கேட்கக்கூடாது. சரி நகை போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேனாக்கா என்னென்னு கேட்காம இருக்க முடியல. அம்மா ஏதோ அவங்களால முடிஞ்சது வாங்கி போட்டு செஞ்சு கொடுத்தாங்களா, சாப்பிட்டோமா, வீடு போய் சேரலாம். அந்த சரி திருவாய மூடு, தொந்த கதை திரும்பி. நானும் அடக்கி வைக்கிறேன், எவ்வளோ பார்க்குறேன். சகலா சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்து சகலா, திரும்ப ஆரம்பிக்கிறாவ. ஆமா இவெல்லாம் திருந்தவே மாட்டா. ஏன்னா ஒருவே ரெடியாகி வந்துட்டாங்க. இதுன்னு கையில் தூக்கு சட்டி. இங்கே சாப்பிட்டது பத்தாதுன்னு வீட்டுக்கு பேக்கிங் வேறியா? ஆமாம், நைட்டுக்கு வந்து நான் இட்லி சாப்பிட முடியும். அந்த இருக்கிற பிரியாணி எடுத்து போட்டுக்கணும். நீ அடங்கவே மாட்டேடியாண்ணா. யோ உங்களுக்கு என்ன வந்தது? சாப்பிட்டியா? இப்போ வண்டியில் போய் உட்கார வரேன். சட்டை போட்டு கிளம்பி வாங்கோ. சண்டை எடுத்துன்னு உட்காந்துக்காத இங்கே. அதெல்லாம் வருவாங்க. ஏக்கா அண்ணன் நான் கேட்ட மாதிரி மாம்பழ கலர் மஞ்சள் கலர் புடவை, அதுக்கப்புறமா ரோஸ் கலர் பார்டர் வச்சு எவ்வளோ சூப்பராக வாங்கி கொடுத்துருக்கு பார்த்தியா? அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸை தச்சு வச்சிருக்குது. என் புடவை கூட தான் சூப்பராக இருக்குது. ஆனால் என் அளவுக்கு இல்லை. உனக்கு வந்து புடவைக்கு மேட்சாகவே ப்ளவுஸ் இல்லை. ப்ளவுஸ் பேர் பச்சை கலரில் மேட்சிங் இல்லாமல் இருக்குது. ஏண்டியா இப்போ இதான் ஃபேஷனு. புடவைக்கு சம்மந்தமே இல்லாத கலரில் வந்து ப்ளவுஸ் போடுறத இந்த காலத்து ஃபேஷன். ஏதோ ஒன்று சொல்லி சமாளியே. ஆனால் இந்த புடவைக்கு அந்த ப்ளவுஸ்க்கு நல்லாவே இல்லை. நீ உன் திருவாயை கொஞ்சம் நேரம் மூடு. அண்ணே நான் கிளம்புறேண்ணே, மணி ஆகுது. இது வரமா என்னம்மா கிளம்பிட்டீங்களா? ஆமாண்ணே, என் வீட்டுக்காரங்க கொஞ்சம் வேலை இருக்கான், ராதிகா வீட்டுக்காரங்க கொஞ்சம் வேலை இருக்குதா, அதை சீக்கிரமாக கிளம்புறோம். ஒரு 5 மணிக்கு மேலே கிளம்பலான்னு தான் பார்த்தோம். அதுக்குள்ளே இவங்க அவசரப்படுறாங்க. சரி, வீட்டுக்கு போனதும் அண்ணன் மறந்துட போகிறீங்க. ஃபோன் பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து போங்க. வரேண்ணே. நீ மறந்துட போகிறேண்ணே. நம்ம காது குத்தி வச்சிருக்கிறேன் இன்னும் 10 நாளில். நகலை ரெடி பண்ணி வை. அப்பயே வந்து 2 வருஷம் கழிச்சு போகிறேன், 3 வருஷம் கழிச்சு போகிறேன், கதை சொல்லாத, புரிஞ்சுதா? சரிம்மா நீ ஏற்பாடு பண்ணுமா. அண்ணன் தாய்மா பண்ணுற முறையில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவேன். எந்த குறைய வைக்க மாட்டேன். என் அண்ணன் தான். உலக மகன் நடிப்புடா சாமி இதை. அண்ணே வட்டம்மாண்ணே. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. எங்களால் முடிஞ்சது ஏதோ செஞ்சுருக்கோம்மா. கூட குறையா இருந்தால் கொச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் திருப்தியாக தான் செஞ்சீங்க, எந்த குறையும் இல்லை. ஆமாம், அந்த காடை கவுதாரி மட்டும் தான் குறைய போச்சு, மற்றபடி எந்த குறையுமே கிடையாது. திரும்பவும் சுற்றி எங்கே வர பத்தியா? அண்ணா பசங்களை கூப்பிட்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டு போவீங்க. நாங்கள் மட்டும் தான் எப்பவுமே வருஷம் வரோம். நீங்கள் எங்கன்னா வரீங்களா? வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா மட்டும் தான் வரீங்க. அதுவும் வந்து பார்த்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா கிளம்புறீங்க. 2 நாள் இருந்துட்டு தங்கிட்டு போகிற மாதிரி வாங்க இந்த வாட்டி. எங்கம்மா 10th படிக்கிறா பொண்ணு, அவளுக்கு கூட இருக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸ்கூலில் லீவ் போட முடியாது. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவள் கூடயே தான் இருக்கணும். நான் எக்ஸாம்லாம் முடிட்டோம், லீவ் விடுவாங்களா அப்போ வரோம். ஆமாம், உடனே மினிக்கிடும். ஏன் நம்ம பசங்களாம் படிக்கிறது இல்லையா? இவங்க பசங்க மட்டும் தான் படிக்கிறேன். நம்ம பசங்க படிக்க சுற்றி இருக்குதுங்க. அப்படியே இவங்க பொண்ணு தான் படிக்கிற மாதிரி அப்படியே மினுக்கும். கூப்பிட்டாங்கன்னா அதை வரமா, கொஞ்சம் வேலை இருக்குது, வேலை முடிஞ்ச பிறகு வரோம் அப்படி சொல்ல ஒரு மேனேஜ் கூட கிடையாது. எப்படி வெடிக்குதுவேன். ஆமாம்மா, எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்க இல்லையா? அப்போ வந்து 2 நாள் இருந்துட்டு போகிறோம். சரிண்ணே. உனக்கு வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு வா. தங்கச்சி உன்னை எப்படி கவனிக்கிறேன்ப்ப.
ஏமா பிரியாணி கொஞ்சம் நிறைய இருக்குதுமா, இன்னும் எங்களுக்கு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். மற்றதெல்லாம் இன்னொரு தூக்கில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு அங்கே உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்களே, பெரிய முருகன் கீதா ராணிலாம், அவங்களுக்குலாம் கொடுங்கம்மா. ஏமா கொஞ்சோண்டு எடுத்துன்னு போறீங்க? நான் அப்பயே சொல்லலை? இதுதான் நான் சொல்கிற பற்றி கேட்கல. இது இருக்குது எல்லாத்தையும் எடுத்துன்னு போனால் அண்ணன் கொஞ்சம் சின்ன கிணத்துல வச்சுட்டு போனால் போதும் அப்படி சொல்லிட்டு, இதுதான் அவங்களுக்கு பத்தாது. அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சாப்பிட வேணாவா போக வேணாவா சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வந்துருக்குது. நானே இது தூக்கில் பாதி பாதி போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறேன். அக்கா தூக்கி எடுத்துன்னு வா, இருக்கிறத மொத்தத்தையும் வாரி போட்டுக்கலாம். அண்ணா சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னால் கிளம்பிடுவா டிஃபன் பாக்ஸ் தூக்கினே. இருக்கட்டும் பரவாயில்ல, சாப்பிடுங்க. நான் நிறைய தான் எடுத்து வச்சுருக்கோம். இதே அதிகம் தான் எங்களுக்கு. ஐயோ இருந்தால் சூடு பண்ணுறது அப்புறம் சாப்பிடலாம். ஏமா மணி ஆகுது எனக்கு வேற, அதுக்கு தான் சொன்னேன் நான் முன்னாடி போறேன், நீங்க பொறுமையா பேசி நிதானமா வாங்கன்னு சொல்லிட்டு. நாங்களும் வரேன் டைம் ஆக்கிருக்கீங்க. ஃபோன் மேலே ஃபோன் வந்து இருக்குது எனக்கு. நான் திரும்ப தேங்காய்லாம் இறக்க தேவையில்லை கல்யாண மண்டபத்தில். இப்போ போய் இறக்குனா தானே அவங்க வந்து அந்த பையில போட்டு டாப்ல போய் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். லேட்டாக போனால் அவங்க எப்போ அந்த வேலையை முடிப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப எப்படி எனக்கு ஆர்டர் கிடைக்கும்? இந்த கிளம்புறேங்க. ஏமா எல்லாரும் எப்படிமா போவீங்க? டூ வீலரில் எப்படி உட்காந்து போக முடியும் எல்லாரையும்? ஆட்டோக்கு என்ன ஃபோன் பண்ணிட்டாமா? ஆட்டோ வரும். பேசாமல் அதை பண்ணுண்ணே, ஆட்டோலேயே போயிடலாம். இது கூட டூ வீலர் எப்படி உட்காந்து போகிறது? எல்லாமே பத்தாது. இல்லை எங்கள் மாமியார் வேறு இருக்குது, அதை வேறு மறந்துட்டேன் பாரு. ஒரு 2 ஆட்டோக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்டி 2 ஆட்டோ? பசங்களாம் நான் கூட்டின்னு போயிடுறேன். நீயே உங்கள் அக்கா எங்கள் அம்மா 3 பேர் மட்டும் ஆட்டோவில் வாங்க. ஆமாம், என் பசங்க எடுத்து நான் ஆகிட்டு போயிடுறேன். எதுக்கு 2 ஆட்டோ? ஒரு ஆட்டோ போதும். ஆமாம், அதுக்காக ஒரு ஆட்டோவே போதும். எதுக்கு 2 ஆட்டோ வீணா? அக்கா இந்த தேங்காய்லாம் வர எடுத்து வச்சுக்கிறேன். அந்த அரிசி மூட்டைலாம் வர எடுத்துன்னு போனோம். கொஞ்சம் கத்திரிக்காய் வர எடுத்து கொடுத்தாங்களே, அதெல்லாம் வருது. டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு போனோம். எப்படி ஒரு ஆட்டோ பத்தோம்? எங்கன்னா அறிவு இருக்குதா இல்லையா உங்களுக்கு கொஞ்சமாவது? ஏமா அரிசி மூட்டைலாம் நீங்கள் எடுத்துன்னு போகணாமா? நான் நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வண்டியில் எடுத்து போட்டுடுறேன். இப்போ வந்து வாழைக்குழலாம் இறக்கிறதுக்காக போயிருக்கிறேன் அருண் வண்டி எடுத்துன்னு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் அந்த வண்டியிலே ஏற்றின்னு போயிட்டு அரிசி மூட்டைலாம் சேர்த்து எடுத்துன்னு வந்துடுவேன். வண்டியில்ன்றதுனால இப்போ உங்களுக்கு ஆட்டோவில் ஏற்றி அனுப்புறேன். அரிசி மூட்டை நாளைக்கு கண்டிப்பாக எடுத்து வந்து இறக்கிறேன் வீட்டில். நம்பலாமா? சரிண்ணே, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். நான் கூட அரிசி மூட்டை நாங்களே தான் தூக்கி போடணும்னு பார்த்தோம். 6 12 மூட்டை எப்படி ஆட்டோவில் இடம் பார்த்தோம்? ஆட்டோவில் ஏற்றவே மாட்டாங்க எங்களை. சரி நீ சொன்ன மாதிரி நாளைக்கு நீயே வண்டியில் எடுத்து வந்து போட்டுரு, அதான் கரெக்டாக இருக்கும். எத்தனை வந்து கொடுப்பானோ ஏமாற்ற போகிறானோ தெரியலையே. இந்த நேரம் பார்த்து தான் குட்டி என்னை ஒருத்தன் எடுத்துன்னு போய்க்கிறான். வாழைக்குள்ள இருக்கிற வாழை மரம் இறக்குறாங்க. அந்த வண்டி இருந்தால் மொத்தத்தையும் அதிலே ஏற்றிக்கணும், மொத்த பேர் அதிலே ஏறி போயிருக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து எடுத்து கொடுக்குற வரைக்கும் பக்குன்னு அடி வச்சு நெருப்பு கட்டின்னு உட்காந்துருக்கணும். சரி நான் காலையில் பொழுது விழுந்து தான் மறக்காமல் எடுத்து வந்து போட்டுரு. 6 மூட்டை 12 மூட்டை அரிசி எடுத்து வந்து போட்டுறேன். எத்தனை வரமா? மறக்க மாட்டேம்மா. அதில் பொழுது விழுந்து முதல் வேலை அதுதான். பசங்களையாவது விட்டு போகல, இன்னும் 2 நாள் இருந்துட்டு வருவாங்கல்ல, பசங்களையும் கூட்டின்னு போகிறீங்க. இல்லை நீ பசங்க நாளைக்கு காலேஜுக்கு போனோம் இல்லையா? இப்போ சனி ஞாயிறு காலேஜ் லீவ்ன்றதுனால தான் அதுங்களே கூட்டின்னு வந்தேன். நாளைக்கு காலேஜுக்கு போடணும்னு வச்சுக்கேன், பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங்கில் மாதிரி போட்டு ஃபைன்லாம் கட்ட சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் அது, ஒரு நாள் கூட லீவே போட முடியாது. அந்த மாதிரி காலேஜில் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ தான் பசங்க நல்லா படிக்கும், அதுங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதனால தான் தேடி பிடிச்சி அந்த காலேஜில் சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் ஒரு நாள் கூட லீவே போட முடியாது. அப்படியாம்மா? லீவ் ஒரு நாள் கூட போடக்கூடாதா? சரி 2 நாள் லீவ் போட்டு இருப்பாங்கன்னு பார்த்தேன். பசங்க இருக்க வீடே கலக்கலன்னு இருந்தது. பசங்களை ஊருக்கு கிளம்பி பிறகு வீடே சொல்லி போயிருக்கோம். பசங்களுக்கு வந்து எக்ஸாம் வரும், நீ செமஸ்டர் எக்ஸாமு. அப்போ வந்து எப்படிதான் 1 மாதத்துக்கிட்ட லீவ் விடுவாங்க. பரீட்சை வந்து வாரத்துக்கு 1 நாள் 10க்கு 1 நாளைக்கு ஒரு எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு வைப்பாங்க. அப்போ வேணா அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துக்குங்க. சரிம்மா அனுப்பிச்சி விடுமா. அப்போ ஏக்கா அருண் உங்கள் பசங்க படிக்கிற காலேஜ் தானே படிக்கிறேன். அவங்களுக்கு தெரியாதா எக்ஸாமுக்கு லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு? படிக்கிறதுக்கு லீவ் விடுவாங்க தெரியாது. நீ மட்டும்தான் நம்ம அந்த காலேஜில் சேர்த்து வச்சு பசங்க படிக்க வைக்கிற மாதிரி பேசுகிறேன். அண்ணன் பையனும் அங்கே தான் படிக்கிறான். ஆமாம்ல, மறந்தே போயிட்டா. ஏன்னா அருண் அங்கே தானே படிக்கிறான். ஆமாம்மா அந்த காலேஜில் தான் படிக்கிறான். அண்ணனுக்குண்ணா பையன் படிச்சு முடிச்சோடனே நல்ல வேலையில் போய் சேர்ந்து போகிறான். லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்க போகிறேன். அண்ணன் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அண்ணையும் கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன சொல்ல சரிதானே? இன்னும் 1 வருஷம் படிச்சு முடிக்க வேண்டியது இருக்குமா? படிச்சு முடிச்சோன்னா வேலை கிடைக்குமா என்ன எதுவும் தெரியல. அவன் நல்லா அப்படியே வேலைக்கு போயிட்டானா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜில் சேர்த்துருக்கீங்க, எப்படி வேலை கிடைக்காம போயிடும்? காலேஜ்லேயே வேலை வாங்கி வச்சுருவாங்க. புரியுதா? படிச்சு முடிச்சோடனே டேரெக்டாக வேலைக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அக்கா பொண்ணு இருக்குல்ல, அதில் எதுனா உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரு. அக்கா நிறைய நகை போடும். பெரிய பொண்ணு ரெடியாக தான் இருக்கிறா. என்ன அவளே கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்படியே நம்மளோட உறவு தொடரட்டும். இல்லை பொண்ணு பார்த்துறாத வசதி. ஏன்னா பொண்ணு வந்து சொல்லிட்டு அப்புறம் உறவு விட்டு போயிடும். நம்ம எதுவுமே பேசி முடிவெடுக்க முடியாதுமா. அவங்க பசங்க மனசில் என்னென்ன இருக்குதோ நம்ம எதுக்கு முடிவெடுப்பேன்? அந்த பசங்க முடிவெடுக்கட்டும் எல்லாத்தையும். அவங்க வாழ்க்கை அவங்க கையில். ஆமாண்ணா, நீ சொல்கிறது சரிதானே. பசங்களோட மனசு என்ன இருக்குது நமக்கு என்ன தெரியும்? நம்ம பாட்டு இது மாதிரி பேசுனே இருக்கோம். அதுங்க வேறு ஏதாவது மனசில் வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் மனஸ்தாபம் தான் ஏற்படும். அதுங்க என்ன முடிவு எடுக்குதுங்க இருக்கட்டும். இது எப்படி மக்கா இருக்குது பாரு. சொத்து எங்கள் வெளியில் போயிடாது, வேறு பொண்ணு எடுத்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படியே மடக்கி போடுறத விட்டுட்டு எப்படி பேசுது பாரு. இதெல்லாம் மக்க வச்சு நான் தான் பண்ணுறது ஒன்றும் புரியல. உன் பசங்க தான் வந்து கல்யாண வயசில் இருக்குதுங்க, அதுவும் காலேஜ் தான் படிக்குதுங்க. பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, சொந்த பந்தம் ஒன்றுக்குள்ள ஒன்றும் இருந்துக்கலாம். இப்போ இதான் அசலேருந்து அண்ணன் பொண்ணு எடுத்து வச்சுக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டு வாசப்படி கூட மறைக்க முடியாது. அண்ணன் அண்ணி வேறு நம்மளுக்கு வேறு வெளி வீட்டு பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம கதை. ஏன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா பசங்களும் நல்ல பசங்களாக தான் இருக்குதுங்க. எல்லாம் அறிவாக தான் யோசிக்குதுங்க. சரிம்மா நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்கம்மா. இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்குது, படிச்சு முடிக்க வேண்டியது இருக்குது. போயிட்டு படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டு அவன் நிறைய சம்பாரிச்சு வீடு வசலாம் கொஞ்சம் கட்ட வேண்டியது இருக்குது. அப்போ தான் வர மருமகளில் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். இங்கே படுக்கிறதுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது, உட்காரத்துக்கு இடம் இருக்க மாட்டேங்குது. வீடு கட்டின பிறகு அதுக்கப்புறமா தான் அவனை கல்யாணம் பண்ணணும். இன்னும் அதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே சண்டை போட்டுப்பீங்க கல்யாணத்தை பற்றி. இன்னும் 5 வருஷம் ஆகுமா? ஏக்கா அதுக்குள்ளே சீக்கிரமாக நகை நட்டு சேர்த்து வைக்கா.
இவ ஒருத்தி. அண்ணே நீ வந்து உன் அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணு நீ எதனா பார்த்து வச்சிடாத. புரியுதா? என் அக்கா பொண்ணு இருக்குல்ல, அது தங்கமான பொண்ணு, மகா இருக்க பாரு, உன்னை தங்கமா பார்த்துப்பா. புரியுதா? வேற ஏதாவது கூட்டாந்து வச்சிங்க உனக்கு நீ சொல்லி வச்சுக்காத. இவன் உங்க அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எனக்கும். புரியுதா? நான் தனியாலாம் முடிவு எடுக்க முடியுமா இந்த வீட்டில்? உடனே நடிச்சிடும். இம்மா அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாமா? இப்போ எனக்கு மணி ஆகுதுமா, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசிடணும். இதுக்கப்புறம் எப்போ பேசுவேன்? சரி விடிடி, டைம் ஆகுது, கிளம்பலாம். ஏன்னா நான் சொன்னது கவனத்தில் இருக்கட்டும். புரியுதா? மகாவை தான் அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தா அவ்வளோ பக்காவாக பொருந்திருக்குது. இவனும் படிச்சிருக்கா, அவளும் படிச்சிருக்கா. குடும்பத்தை நல்லா சூப்பராக நடத்துவாங்க. அசல் கிசல பொண்ணை பார்த்து தொலைஞ்சிடாத. சரிம்மா முதல்ல படிப்பு முடிக்கட்டுமா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அம்மாவும் அதே தான் சொல்லின்னு இருக்காங்க. தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறா உன் பிள்ளைக்கு அப்படி சொல்லிட்டு. பாரு, அம்மா வந்து கோவக்கார இருந்தாலும் கரெக்டாக என்ன மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்துக்க முடியும், வர கொள்ள இருக்க முடியும். இப்போ இதாக வேறு யாருன்னா வீட்டில் விட்டுட்டுன்னு வச்சுக்கேன், அவங்க சொல்லுதான் நம்ம கேட்கணும். நம்ம வந்து வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்க முடியும். இப்போ இதை 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் இருந்து தங்கிட்டு போக முடியாது. அப்புறம் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே உள்ள விரிசல் விழுந்துடும். அப்புறம் பாசமாக நடந்துக்க முடியாது. நீ யாரோ நான் யாரோ மாதிரி குடும்பம் 2ஆகி போயிடும். புரிஞ்சுதா? அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் நடந்துக்குங்க. அண்ணே வயசான காலத்தில் நம்ம மாமா வச்சே நம்மளோட அத்தையாச்சே சொல்லிட்டு மகன் நல்லா பார்த்துப்பா. வெளியிலேருந்து வர பொண்ணுக்குலாம் அவ்வளோ பாசமாக இருக்காது. புரிஞ்சுதா? ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தால் தான் நல்லா பாசமாக இருக்குங்க. சரிம்மா சரி என்னதான் நாங்கள் அப்படி ஊர் காரணம் அண்ணன் இட்டுன்னு போயிட்டு ரூம் போய் கும்மாத. புரியுதா? என் அண்ணன் பொண்ணு இருக்குது, என் தங்கச்சி பொண்ணு இருக்குது, யாரும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. ஏண்டி அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எதுனா 1000 இருக்கும், அதெல்லாம் எதுக்கு நீ கேட்டு நிற்கிற? கும்மு போறியானே? எல்லாரும் உன்ன மாதிரியே இருந்துருவாங்களா? யோ நீ வாய் வச்ச சுமாரி உன்னை யாரை கூட்ட வரி வந்துட்டேன். என்ன அடிப்பா தெரியுமா? கதவை மூடிட்டு திருவாய் கூட மூடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி நான் மணி ஆகுதுண்ணே, அவர் வேறு தேங்காய்லாம் போய் இறக்கணும் சத்திரத்தில் கல்யாண மண்டபத்தில். டைம் ஆகுது, கிளம்பிட்டுங்களா? சரிம்மா, ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். பசங்களாம் எங்க? அவங்க எப்பயும் ரெடி ஆகிட்டாங்க, வெளியில தான் நிற்கிறாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணே அண்ணன் நல்லா பார்த்துக்கோ, பசங்க நல்லா பார்த்துக்கோ, எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கோ, உங்கள் உடம்ப பார்த்துக்கோ. சாப்பிடாம அப்படியே மெலிஞ்சினே பெயின் இருக்கிற பேர் நல்லா சாப்பிட்டு. புரியுதா? சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். நீ பாட்டுன்னு சாப்பிடாம அப்படியே இருந்தேன்னு வச்சுக்கேன், உடம்புல நோய் தான் வரும். 2 பசங்களை இன்னும் கரையேற்ற வேண்டி இருக்குது. நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இரு. சரிம்மா நல்லா தான் சாப்பிட்றேன். பெரிய பொண்ணு அப்பயே ஃபோன் பண்ணிட்டா, சீக்கிரம் பிரியாணி எடுத்துவாங்க, உங்கள் வீட்டு வாசலில் தான் உட்காந்துக்கிறோன்னு. கிளம்பு போ.